7, 8, 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 9, 11ஐயும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுடைய பூர்வ புண்ணியம், நீங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, நீங்க செய்யக்கூடிய காரணங்கள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். பொருளாதார சிக்கல்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அந்த அமைப்பை பெறுவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. கண்டிப்பாக மேசராசிக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலனை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. ரிஷபம் 2ஆம் இடத்துலே குரு, ஜென்ம குருவாக இருந்தது 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தனஸ்தானம் பலம் பெறுது. 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் மேசத்திற்கு. அப்போ 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடன். இதுவரை நாம் பட்ட கடனும் நோயும் விபரீதமான விஷயங்களும் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வரும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிக மோசமான சூழ்நிலை நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நம்பலாம். ரிஷபத்திற்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். 6, 8, 10. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம். திடீர் புதையல், அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபத்திற்கு. இது மட்டுமல்ல, ரிஷப ராசியை பொறுத்தளவில் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும். புதிய ஒரு தொழிலை துவங்கி மிகப்பெரிய அளவில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். புதிய முயற்சியில் வேறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல உங்களுக்கு எந்த தாக்கமும் இல்லை. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உறுதிப்பட நினைக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் எப்போது எதை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிலவுங்கிறத மறந்துட முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில் எதையோ ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம அதை பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த ரிஷபம் இந்த ஆண்டு அதற்கு பொன்னான காண்டு தான். அது எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து அதற்கான பலன் நடக்கும். மிதுனத்தில் ஜென்மத்திலே குரு உட்கார்ந்து 5, 7, 9ஐ பார்க்கிறார். மிதுனத்தில் ஜென்மக்குரு ஓட விட மாட்டார்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். திருமண வாழ்க்கை, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் படிப்பதை பார்த்து, அவர்கள் வாழ்வதை பார்த்து, அவர்கள் உயர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம் இந்த மிதுனத்துக்கு ஏற்படும். 9ஆம் இடத்தை பார்க்கிறார். மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாம் நம்மளை தேடி வரும். அந்த இடத்த நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்கிறதும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இதுவரை நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடகத்தை பொறுத்தளவில் நிறைய பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சவங்க தான். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான கடகம். வெளிநாடு வெளியூர் போவதற்கான வாய்ப்பு. ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த சனி 5 வருஷம் விலகிடுச்சு. இப்போ குரு 12ல் இருக்கார். அப்போ சுப விரயத்தில் தான் இருக்கார். இந்த கடகத்திற்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். கடகத்துக்கு 4, 6, 8. அப்போ நோய், எதிரி, கடன் தீரும். உத்தியோகத்திற்கு நாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூரில் போய் திரைக்கடலோடி திரவியம் தேடக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தை பார்ப்பதனால வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா அதை பூர்த்தி பண்ணியிருக்க, கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி நாம் இப்போது மரண பயத்தில் இருக்கோம். நமக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக வரலை. அது வருமா? கண்டிப்பாக கடகத்துக்கு இப்போ வரும். முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். சிம்மத்தை பொறுத்தளவில் லாபஸ்தானத்தில் குரு இருக்க கண்டிப்பாக இதுவரை, ஏன்னா சிம்மத்துக்கு 8ல் சனிக்காரங்கிற பயம் இருக்கும். ஆனால் குரு 11ல் இருக்க, நாம் எந்த லாபத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார், 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தை இல்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். திருமணம் யாருக்கெல்லாம் ஆகலை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள். திருமணம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடக்கும். அதே மாதிரி காதல் தோல்விகளில் சிக்கி சீரல் இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு காதல் வெற்றி பெறும்.
கன்னி ராசிக்கு போயிடுவோம்.